அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இன்றைய பதிவு ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடிய ஆஷாட நவராத்திரி அன்று வராகி அன்னையை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்ற ஒரு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 15 பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி, வராகி அம்மனுக்கே உரிய அற்புதமான வாராகி நவராத்திரி. அதே போல் இதை குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. குப்த நவராத்திரி அப்படின்னா ரகசியமான நவராத்திரி. அதாவது வருடத்திற்கு 4 நவராத்திரி வரும். அதில் இந்த ஒரு நவராத்திரியை தான் குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 3 நவராத்திரிகளில் பார்த்திங்கன்னா வீட்டில் கொலு அமைச்சு குழந்தைகளையும் அதே போல் சுமங்கலி பெண்களையும் அழைச்சி அவங்களுக்கு தாம்பலம் கொடுக்கறது, சுண்டல் செய்து சுண்டலை நெய்வேத்தியமாக கொடுக்கறது, அதுபோல தான் இந்த 3 நவராத்திரியும் இருக்கும். ஆனால் இந்த நவராத்திரி, அதாவது வராகி நவராத்திரி, குப்த நவராத்திரி அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்குமே சொல்லாமல் நம்ம மட்டும் பூஜை பண்ணக்கூடிய ஒரு நவராத்திரியை தான் குப்த நவராத்திரி. அதாவது இந்த 9 நாளில் நம்ம அம்பிகையிடம் கேட்கக்கூடிய வரங்கள் அது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தடைகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம கேட்ட வரத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நவராத்திரி. இந்த நவராத்திரியில் நம்ம வராகி அன்னையை பூஜை செய்யும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வராகி அன்னை கொடுப்பதாக ஐதீகம். அதனால தான் இந்த நவராத்திரியை நம்ம தவறவிடக்கூடாது. யார் யாரெல்லாம் வராகி அன்னையை வழிபடுறாங்களோ, வீட்டில் ஃபோட்டோ சிலை வைத்து வழிபடுறாங்க, இல்லை விளக்கின் ரூபத்தில் வழிபடுறாங்களோ, அவங்க அனைவருமே இந்த 9 நாளும் வராகி அன்னையை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வங்கள், பொருள் ஆபரண சேர்க்கை, வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பையும் வராகி அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருபவள் வராகி அன்னை. அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய பெரும் தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் தான். லலிதா திரிபுர சுந்தரி தாயாருடைய படை தளபதி தான் இந்த மகாவாராகி. ராஜராஜ சோழன் வராகி அன்னையை வழிபட்ட பிறகுதான் நிறைய ராஜ்யங்களை கைப்பற்றியதாக, அவர் தொட்டதெல்லாம் அவருக்கு வெற்றியை கொடுத்து அவரை நல்ல ஒரு புகழுக்கு உச்சியில் அமர்த்தினதும் வராகி அம்மன் தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த தெய்வத்தை தான் இந்த 9 நாட்களும் நம்ம வழிபட போகிறோம். நாளை ஜூலை 15 தான் ஆஷாட நவராத்திரி. நாளை மாலை நேரத்தில் தான் நம்ம வராகி அம்மனுக்கு பூஜை பண்ண போகிறோம். நவராத்திரி அப்படின்னாலே ராத்திரி நேரம் செய்யக்கூடிய பூஜை தான். அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு இரவு நேர பூஜை தான் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. நாளை மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களால் பூஜை செய்ய முடிஞ்சாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மொதல் நாளே வீடெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிவிடுங்க. பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விளக்கு எல்லாத்தையுமே விளக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த 9 நாளும் வராகி அம்மனுக்கு நீங்கள் பூஜை செய்யணும்னு விருப்பப்பட்டால் உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ நல்லா நீங்கள் மஞ்சள் தண்ணீரில் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. சிலையாக இருந்தால் நாளை மாலை 5 பொருட்களால் நம்ம அபிஷேகம் பண்ணணும். மஞ்சள், குங்குமம், பன்னீர், அதே போல் தேன், பால், இது போல் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த 5 பொருளால் சிலை வச்சுருந்தா நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். சிலை ஃபோட்டோ இல்லாதவங்க விரலி மஞ்சள் இருக்க பாருங்கள், அந்த விரலி மஞ்சளை நீங்கள் கொஞ்சம் தண்ணீரில் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் இல்லைன்னா அம்மியில் அரைச்சி அதை எடுத்து நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் பாருங்கள், அது போல் நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க. அதை வராகி அம்மனாக நீங்கள் பாவித்து அந்த மஞ்சள் பிள்ளையார் போல் அந்த மஞ்சளை பிடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வெற்றிலை இல்லைன்னா வாழை இலை, இல்லை ஏதாவது ஒரு தாம்பலத்தட்டில், பித்தளையால் ஆன தாம்பலத்தட்டில் நீங்கள் நவ தானியங்கள் உங்ககிட்ட இருந்தால் அந்த நவ தானியத்தை அந்த பிளேட்டு இல்லைன்னா அந்த வாழை இலையோ வெற்றிலையோ அதற்கு மேலே பரப்பி அதற்கு மேலே இந்த மஞ்சள் வாராகியை வச்சுடுங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் வச்சுடுங்க. இந்த 9 நாளும் அந்த மஞ்சளை தான் நீங்கள் வராகி அன்னையாக பாவித்து வழிபடணும். இந்த 9 நாளில் இந்த மஞ்சள் காஞ்சி போயிட்டாலும் சரி, லைட்டாக வீரல் விட்டுறதாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் வராகி அன்னையாக நினச்சி அதற்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். 9 நாளும் உங்களால் நெய்வேத்தியம் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ணலாம். இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அம்மாவுக்கு பிடித்த மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். மிகவும் பிடித்த இன்னொரு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தில் தேன் கலந்து வைக்கலாம். இந்த 9 நாளும் எதுவுமே இல்லாத பட்சத்தில் தினமுமே நெய்வேத்தியமாக பானகம் வைங்க. எலுமிச்சம் சாறு பிழிந்து அதில் நாட்டு சக்கரை நீங்கள் போட்டு
போட்டுக்கோங்க, ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க, கொஞ்சம் சுக்கு இடித்து அந்த எலுமிச்சை சாறில் கலந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ரெடி பண்ணிங்கன்னா பானகம். இதை வந்து 9 நாளும் வராகி அன்னைக்கு நீங்கள் பானகத்தை வந்து நெய்வேத்தியமாக வைக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. அதே போல் தேங்காய் துருவலில் வெல்லம் கலந்து அதையுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதில் உங்களால் எது செய்ய முடியுதோ அதை 9 நாளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். பழ வகைகள் செவ்வாழை பழம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், கிழங்கு வகைகள் பிடிக்கும். இது போல் உங்ககிட்ட இருக்கிற எளிய நெய்வேத்தியத்தை வச்சு அம்மாவை நீங்கள் வழிபடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூக்கள் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மிகவும் பிடித்தது செவ்வரளி பூக்கள், செம்பருத்தி பூ, அதே போல் பார்த்திங்கன்னா கருந்துளசி. இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதையுமே அம்மாவுக்கு மாலையாக சாற்றியோ இல்லை ஒரு பூவாவது உங்களால் முடிஞ்சால் வச்சு அம்மாவை நீங்கள் வழிபடுங்க. இது போல் செஞ்சிட்டிங்க இல்லையா? இப்படி செஞ்சதுக்கப்புறம் ஒரு பலகையோ மேட்டோ பெட்ஷீட்டோ அதில் மேலே அமர்ந்து இப்போ உங்களால் மந்திரம் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 108 முறை குங்கும அர்ச்சனை கூட வராகி அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். வராகி அன்னையுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் ஷியாம்லாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமகி தொன்னும் வராகி பிரஜோதயாத் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுவுமே உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை அப்படின்னும் போது வராகி அம்மனுடைய 12 திருநாமங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த திருநாமங்கள் பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமய சங்கேதா, சமேஸ்வரி, மகாசேனா, போத்ரினி, சிவா, வாராகி, வார்த்தாளி, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்னி அப்படின்ற இந்த 12 திருநாமங்களையும் நீங்கள் சொல்லலாம். சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். உங்களால் 108 முறையும் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். 54 முறை 27 முறையும் நீங்கள் பண்ணலாம். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இதற்கு எதுக்குமே நேரம் இல்லை, நாங்கள் வெளியில் இருக்கோம், நாங்கள் வேலை விஷயமா வெளியில் இருக்கோம், இல்லை எங்களுக்கு வந்து பூஜைலாம் செஞ்சு பழக்கம் இல்லை, ஆனால் இந்த 9 நாளும் வராகியை நாங்கள் வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. அதை வராகி அன்னையாக பாவித்து நீங்கள் அதை வழிபடலாம். எப்படின்னா ஒரு தாம்பலத்தட்டில் நீங்கள் நவதானியத்தை அந்த தாம்பலத்தட்டில் நிரப்பி அதற்கு மேலே ஒரு பெரிய அகல் விளக்கு சுத்தமாக புதுசாக வாங்கிட்டு வந்து அதை தண்ணீரில் வாஷ் பண்ணி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வெள்ளை நீரை திரி போட்டு நெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபமாக ஏற்றுங்க. அதையே வராகி எண்ணெயாக பாவித்து உங்களுடைய வேண்டுதல் என்னமோ உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு அம்மனை பார்த்து வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள் தினமுமே. வஜ்ர கோஷம் சொல்ல முடியாதவங்க டெய்லியுமே ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த பேஜில் எழுதி அதற்கு கீழே வஜ்ரகோஷம் 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 அப்படின்னு ஸ்ரீராம ஜெயம்லாம் நம்ம எழுதுகிறோம் பாருங்கள். அதுபோல் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு வராகி அன்னையிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வஜ்ரகோஷம் 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 அப்படின்னு எழுதுங்க. அதாவது இந்த வஜ்ரகோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வராகி அன்னை வந்து சிங்கம் மேல் அமர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரு ரூபத்தை தான் வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள், பில்லி சூனியம், தடைகள், எதிரிகள் துன்புறுத்தல் இதை அனைத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து நல்ல ஒரு வாழ்க்கை வளமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வராகி அம்மன் நமக்கு பேரருள் புரிவாங்க. அதனால் நான் சொன்ன விஷயம் எதுவுமே செய்ய முடியாதவங்க இந்த 9 நாளும் வஜ்ரகோஷம் அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுதவும் செய்யலாம், சொல்லவும் செய்யலாம். பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை வராகி அம்மன் கொடுப்பாங்க. இந்த 9 நாட்களும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்த அற்புதமான ஒரு தெய்வம் வராகி அம்மன். வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்றவங்க இந்த 9 நாட்களும் தவற விடாதீங்க. இந்த 9 நாட்களும் சுத்தபத்தமாக இருந்து வழிபடுங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதே போல் தாம்பத்திய வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடாது. அதாவது வராகி அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்கிறதா இருந்தால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முழு நம்பிக்கையோடு அன்னையை வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை அம்மா கொடுப்பாங்க. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.